ஹலோ வியூவர்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஏசியன் ஹிஸ்ட்ரியோட முக்கியமான டாப்பிக்கான மகாஜன பதங்கள். இந்த டாப்பிக்கோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் தான் நீங்கள் பார்க்க போகிறோம். இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரை மிஸ் பண்ணிடாதீங்க, பாருங்கள். ஃபஸ்ட் கொஸ்டின், பௌத்த நூல் 16 மகாஜன பதங்களை பற்றி விவரிக்கிறது. விடை அங்குத்தார நிகியம். அங்குத்தார நிகியம் அப்படின்னு என்னென்னா, இந்த மகாஜன பதங்களை பற்றி புத்த சமய நூல்கள் கூறுகின்றது. அதாவது புத்த சமய நூலான அங்குத்தார நிகியம், புத்த சமய இலக்கிய நூலான மகாவாஸ்து மற்றும் சமண நூலான பகவதி சுத்தா ஆகிய நூல்கள் 16 மகாஜன பதங்களை பற்றி குறிப்பிடுகிறது. இதுதான் இந்த அங்குத்தார. இப்போ மகாஜன பதங்கள் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, அவங்க சமஸ்கிருத மொழி, அதாவது சமஸ்கிருத மொழியில் அதோட மகாஜன பதம் பொருள் என்னென்னா பெரிய அரசு என்னும் பொருள். அடுத்த கொஸ்டின், பழங்கால நகரமான சம்பா எந்த மகாஜன பதங்களை பற்றி விவரிக்கிறது? இந்த மகாஜன பதங்களுடைய கொஷின் கேட்குற பாயிண்ட் ஆஃப் வியூ எதுனா, அந்த 16 மகாஜன பதங்கள் அதனுடைய தலைநகரம், அந்த தலைநகரம் எந்த ஸ்டேட்டில் இருக்குது அதை மட்டும் படித்தா போதிக்கும். இப்போ அந்த 16 மகாஜன பதங்களை பார்ப்போம். இப்போ இதுதான் அந்த 16 மகாஜன பதங்கள். ஃபஸ்ட்டு அங்கம். இந்த அங்கம் என்ற மகாஜன பதம் எங்கே இருக்குன்னா சம்பா அப்படின்ற இடத்துல இருக்குது. சம்பா எங்கே இருக்குன்னா பீகாருடைய பாகல்பூர் மற்றும் முங்கேர் பகுதியில் இருக்குது. அடுத்து மகதம். மகதம் ராஜகிரகா. மகதத்தோட தலைநகரம் எதுனா ராஜகிரகான்னு சொல்லுவோம். அந்த ராஜகிரகா எங்கே இருக்குன்னா பீகார் மற்றும் பாட்னா கயா மாவட்டங்கள் இருக்குது. இப்போ ஃபஸ்ட்டு மகதத்தோட முதல் தலைநகரமாக இருந்ததுன்னா சிராவஸ்தி. ரெண்டாவது தலைநகரமாக இருந்தது எதுனா ராஜகிரகம். இப்போ எது இருக்குன்னா பாடலிபுத்திரம் தான் இருக்குது. அடுத்து மூணாவது கோசலம். கோசலத்தோட தலைநகரம் எதுனா அயோத்தியா. அயோத்தியா எங்கே இருக்குன்னா கிழக்கு உத்தரப்பிரதேசத்தில் இருக்குது. அடுத்து காசி. காசி வாரணாசி மாவட்டத்தில் இருக்குது. வஜ்ஜி. வஜ்ஜியோட தலைநகரம் வைஷாலி. இந்த வைஷாலி எங்கே இருக்குன்னா பீகார் வைஷாலி மாவட்டத்தில் இருக்குது. அடுத்து மல்லம். மல்லத்தோட தலைநகரம் குஷிநகர். இந்த குஷிநகர் எங்கே இருக்குன்னா உத்தரப்பிரதேசத்தின் கிழக்கு வைஷாலி மாவட்டத்தில் இருக்குது. சேதி. சேதியோட தலைநகரம் சுவாதி நகர். இந்த சுவாதி நகர் பந்தல்கட் பகுதியில் இருக்குது. அடுத்து வத்சம். வத்சமோட தலைநகர் எங்கே இருக்குன்னா கௌசாம்பி. இது கௌசாம்பி எந்த ஸ்டேட்டில் இருக்குன்னா அலகாபாத் மற்றும் மிர்சாப்பூர் மாவட்டங்கள். அடுத்து குரு. குரு அதனோட குருவோட தலைநகரம் எதுனா இந்திரபிரஸ்தம். இதனுடைய பகுதி, அதாவது ஸ்டேட் எதுனா டெல்லியில் உள்ள மீரட் பகுதியில் இருக்குது. அடுத்து பாஞ்சாலம். இந்த பாஞ்சாலத்தோட தலைநகரம் அகிசத்திரா. அந்த அகிசத்திரா என்ற இடம் எங்கே இருக்குன்னா கங்கை யமுனா தோஹாப் மற்றும் ரோஹில்கண்ட் ஆகிய பகுதியில் இருக்குது. அடுத்து மத்சயம். இந்த மத்சயத்தோட தலைநகர்னா விராத் நகர். இந்த விராத் நகர் எங்கே இருக்குன்னா ஜெய்ப்பூரில் பரத்பூர் மற்றும் ஆல்வா மாவட்டங்கள். அடுத்து சூரசேனம். இந்த சூரசேனத்தோட தலைநகர் எங்கே இருக்குன்னா மதுரா. இந்த மதுரா பகுதியில் இருக்குது. அடுத்து அஸ்மகம். அஸ்மகத்தோட தலைநகரம் எதுனா பைத்தான். பைத்தான் மகாராஷ்டிராவில் இருக்குது. அடுத்து அவந்தி. அவந்தி அப்படின்றது உஜ்ஜைன். அது உஜ்ஜைன் எங்கே இருக்குன்னா மால்வா என்ற பகுதியில் இருக்குது. காந்தாரா. காந்தாரம். காந்தாரத்தோட தலைநகரம் தட்சசீலம். இதில் தட்சசீலம் எங்கே இருக்குன்னா காந்தாரம் மற்றும் ராவல்பிண்டி இடையே. அடுத்து கம்போஜ். கம்போஜ் எங்கே இருக்குன்னா ராஜபுரம். இது பாகிஸ்தானின் அரசரா மாவட்டத்தில் இருக்குது. அடுத்த கொஷின், 7ஆம் மற்றும் 6ஆம் நூற்றாண்டு இருந்த எத்தனை அரசுகள் இருந்தன? அதாவது மகாஜன பதத்தில் 7ஆம் நூற்றாண்டில் 6ஆம் நூற்றாண்டில் எத்தனை அரசுகள் இருந்ததுன்னு கேட்குறாங்க. அதாவது 2 அரசாக பிரிஞ்சுருந்தாங்க. ஒன்று குடியரசுகள், ஒன்று முடியரசுகளாக பிரிஞ்சின. அதாவது 16 மகாஜன பதங்களை 2ஆக பிரிச்சிட்டாங்க. அதாவது குடியரசுகள் நம்ம எது சொல்லுவோம்னா கம்போஜம், குரு, ராமகிராமம், மல்லா, மோரியா, சாகியா, வஜ்ஜி, லிச்சாவி, விதேகம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். முடியரசுகள் நம்ம என்னென்னு சொல்லலாம் அங்கம், அவதி, சேதி, காசி, கோசலம், காந்தாராம், மகதம், மத்சயம், சூரசேனா மற்றும் வத்சா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்போவே பிரிச்சிருக்காங்க 2ஆ. அடுத்து ஆரம்பத்தில் ராஜகிரகா இன்றைய மகதாவில் உள்ள ராஜகீர் ஃபக்கீட் என்ற பெயர் எதன் தலைநகரமாக இருந்ததுன்னா பீகார் தலைநகரமாக தான் இருந்தது. இப்போ மகாஜன பதத்தோட ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் 5 தான் கேட்டிருக்காங்க. அதாவது இந்த 5 கொஷினும் எஸ்எல்சி, ஆர்ஆர்பி, சிஜிஎல்சி இதில் இதனுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ ஆனால் கம்மியான கொஷின் தான் கேட்டிருக்காங்க. ஆனால் இது ஒரு முக்கியமான டாபிக். இதை
நான் வந்து இப்போ மகாஜன பதங்களோட ஒரு முக்கியமான பாயிண்ட்ஸை சொல்கிறேன், நோட் பண்ணி வச்சுக்கங்க. ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு, மகாஜன பதங்கள் என்னும் சமஸ்கிருத சொல்லுக்கு பெரிய அரசு என பொருள். புத்த சமய நூலான சுத்த பீடகத்தின் அங்குத்தாரா நிகியா மற்றும் புத்த சமய இலக்கிய நூலான மாவாஸ்து மற்றும் சமண நூலான பகவதி சுத்தா, இதெல்லாம் முக்கியமான பாயிண்ட்டு. அடுத்து, இவர்கள் வந்து பரம்பரை அரசர்களால் ஆளப்பட்டன. வேறு சில தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசர் குழுவால் ஆளப்பட்டன. வைஷாலி தலைநகரமாக கொண்டு வஜ்ஜி கூட்டாட்சியில் 18 குழுக்கள் இணைந்திருந்தன. 16 மகாஜன பதங்கள் என்றழைக்கப்படும் 16 பெரு அரசுகள் பற்றிய புத்த இலக்கியமான அங்குத்தாரா நிகியம் விவரங்களை குறிப்பிடுகிறது. அடுத்த பாயிண்ட், 16 அரசர்கள் பற்றிய சமண நூல்களும் குறிப்பிடுகின்றன. அடுத்த பாயிண்ட், கோசலம், அவந்தி, வத்சம், மகதம் போன்றவற்றை பரம்பரை மன்னராட்சி மகாஜன பதங்கள் வலிமையாகும். அதாவது அந்த காலத்தில் வந்து பரம்பரை மன்னராட்சி மகாபதங்கள் வலிமையானது மொத்தம் எதுனா 4 இருக்குது. இது எதுனா கோசலம், அவந்தி, வத்சம், மகதம். அடுத்து, இந்த மகதம் அப்படின்றது வந்து பீகார் மாநிலத்தில் உள்ள பாட்னாவை சுற்றியுள்ள பகுதியாகும். மகதத்தின் தலைநகரம் நான் சொல்லியிருக்கேன்ல, சிராவஸ்தி, ராஜகிரகம், இறுதியாக பாடலிபுத்திரம் இருந்தது. இந்த நோட்ஸ், அதாவது மகாஜன பதங்களோட நோட்ஸ் இவ்வளோ தான். இந்த வீடியோ பார்த்துட்டு, அதாவது நான் ஒரு வீடியோ போடுறேன்னா அது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். இது வந்து 5 கொஷின் சொல்லிட்டு மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த 5 கொஷின் எது கொடுக்குறேன்னா, இந்த 5 கொஷின் வந்து எங்கெங்கே இந்த மகாஜன பதங்களோட முக்கியமான டாப்பிக்கில் எங்கெங்கே கொஷின் கேட்டிருக்காங்க மட்டும் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அதாவது 16 மகாஜன பதங்களில் தலைநகரமாக ஒரு கொஷின் கேட்டுங்கிறாங்க, அந்த புத்த நூல் வந்து கேட்டிருக்காங்க. அது மாதிரி உங்களுக்கே ஒரு ஐடியா கிடைக்கும். அதனால தான் நான் வந்து 5 கொஷின் இருந்தாலும் உங்களுக்கு நான் வந்து வீடியோவாக போடுறேன். வீடியோ பார்த்துட்டு இதை வந்து கடமைக்கு படிக்காமல், இது ஒரு அதாவது நீங்கள் டெய்லி படிச்சுட்டு ரிவிஷன் பண்ணும்போது என் வீடியோ பாருங்கள். வீடியோ வந்து நானும் வந்து படிக்கிற பையன் தான். அதாவது நான் வந்து காலேஜ் படித்து முடிச்சுட்டு எக்ஸாமுக்கு படிச்சுட்டு தான் இருக்கேன். எஸ்எஸ்ஜிடிக்கு ரயில்வே டெக்னீஷியனுக்கு படிச்சுட்டு தான் இருக்கேன். அதாவது கோச்சிங் கிளாஸ் வச்சு நான் நடத்தலை. இது நான் வந்து நான் படிக்கிறத உங்களுக்கு வீடியோவாக அப்லோட் பண்ணுறேன். இதை வந்து நான் எனக்கு மட்டும் யூஸ்ஃபுல் ஆகக்கூடாது, மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல் ஆகும்னு சொல்லிட்டு தான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்க. அப்படின்னா தான் நான் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு மறக்காமல் வரும். அந்த மட்டும் தான் பார்க்க முடியும். அதனால் புதுசாக பார்க்குறவங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸு வந்து எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். படிக்கிற பசங்க ஷேர் பண்ணுங்கள், அல்லது நீங்கள் லைக் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து எத்தனை பேர் இந்த வீடியோ பார்க்குறேன்னு எனக்கு தெரியும். ஓகேவா? இதனுடைய பிடிஎஃப் லிங்க்கு வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். டெலகிராம்லேயும் கொடுக்குறேன், டவுன்லோட் பண்ணி படிங்க. டெலகிராம் சேனல் வந்து புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்கேன். அதில் யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. அதில் வந்து ஜாயின் பண்ணிங்க. டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் மட்டும் முக்கியமான பிடிஎஃப்லாம் உங்களுக்கு சென்ட் பண்ணுவேன். அப்போ தான் படிக்கிறதுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃப்ரீ தான் எல்லாமே. இதில் வந்து இந்த யூடியூப் சேனலில் வந்து நான் ஃப்ரீ தான் எல்லாமே நான் கொடுப்பேன். ஃப்ரீ கண்டென்ட்டு, ஃப்ரீ மெட்டீரியலு, ஃப்ரீ வீடியோ எல்லாமே ஃப்ரீ தான். எதுவுமே காசு கட்டி நீங்கள் படிக்க தேவையில்ல. காசு கட்டி நீங்கள் கோச்சிங் கிளாஸ் தேவையில்லை. நான் சொல்லி நேற்று கோச்சிங் கிளாஸ் நான் நடத்தலை. நானும் படிக்கிற பையன் தான். படிக்கிறனால உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகுன்னு சொல்லிட்டு தான் வீடியோ போடுறேன். மக்களே மிஸ் பண்ணிடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.